நேற்று மஸ்கட் போயிருந்தப்ப அம்மனா க்ரோசரிஸ்னு ஒரு ஷாப் போயிருந்தேன். பார்த்தோன்னே ஒரே ஜாலி ஆயிடுச்சு. அங்கே நம்ம சவுத் இண்டியன்ஸ் யூஸ் பண்ணுற நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. நாட்டு காய்கறிகள், பூஜா ஐட்டம்ஸ், மண்டை வெல்லம், அதுக்கப்புறம் பச்சை கடலை, ஈவன் நெல்லு கூட வச்சுருந்தாங்க. நிறைய பேருக்கு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுவாங்க. ஏன்னா நல்ல இயற்கையான சூழ்நிலையாக இருக்கும்னு. ஆனால் இந்த அவுட்டரில் வாழ்ந்தவங்களுக்கு தான் அதோட வழி என்னன்னு தெரியும். ஏன்னா சிட்டியில் எல்லாமே கிடைக்கும். அதில் பாதிக்கப்பட்டவள்ள நானும் ஒருத்தி. ஏன்னா அம்மா வீட்டு சைடு பார்த்தோம்னா நாங்கள் இருக்க ஏரியாலேருந்து 1 hour ட்ராவல் பண்ணி தான் எதுனாலும் வாங்க போகணும். மளிகை கடை மட்டும் தான் பக்கத்தில் இருக்கும். ஹஸ்பண்டோட ஊரு ரொம்ப ரொம்ப பொட்டக்காடு. விழுப்புரம்ல இருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு அந்த ஊரு தெரியாது. நம்மால் ஒர்க் பண்றது சோலார் பிளான்ட், சைட் ஒர்க் இந்த மாதிரி தானே. இனிமே ஆயுசுக்கும் அவுட்டர் தான் போல இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இங்க நிஸ்வால பெருசா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அதனால புரட்டாசி சாட்டர்டே தான் நினைச்சேன் துளசி செடி இருந்தா நல்லா இருக்குமேனு. கடைசியில பார்த்தா இங்க இருந்துச்சு. துளசி செடி வாங்கினோன்னு அந்த பெருமாளே வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நேத்து தான் நினைச்சேன் வாங்கியாச்சு. கிளாஸ் பேங்கிள்லாம் கூட இங்க இருந்துச்சு. பட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்த மாதிரி இருந்தது. பேங்கிள் என்கிட்டயே நிறைய இருக்கனால நான் வாங்கல. மஸ்கட்ல இருக்க நீங்களாச்சும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க.